சீனா தயாரிக்கும் அடுத்த 5வது தலைமுறை விமானம் பற்றிய சில தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளன. அமெரிக்கா 2 5வது தலைமுறை விமானங்களை இயக்குகிறது. அமெரிக்காவோடு அனைத்து விஷயங்களிலும் போட்டி போடும் சீனாவும் நிச்சயமாக 2வது 5வது தலைமுறை விமானத்தை இயக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏற்கனவே சீனா J-20 என்ற 5வது தலைமுறை விமானத்தை இயக்குகிறது. அதற்கு அடுத்ததாக மற்றொரு 5வது தலைமுறை விமானம் இப்போது தயாரிப்பில் இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் சீன ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருந்தன. அந்த 5வது தலைமுறை விமானத்தை FC-31 என்றும் அழைத்தார்கள், J-35 என்றும் அழைத்தார்கள். அதே நேரத்தில் அந்த 5வது தலைமுறை விமானம் தொடர்பாக வந்த மற்றொரு தகவல், அது விமானம் தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் வைத்து இயக்கப்படக்கூடிய விதத்தில் இருக்கும் என்று கூறப்பட்டது. அமெரிக்கா இயக்கும் 2 5வது தலைமுறை விமானங்களில் F-35 விமானம் தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் இருந்து இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள தகவல்களின்படி சீனாவின் 2வது 5வது தலைமுறை விமானமான FC-31 அல்லது J-35 விமானம் தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் வைத்து இயக்கப்படும் விமானங்களாக மட்டும் இல்லாமல் தரை சார்பு 5வது தலைமுறை விமானமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதாவது அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானம் எப்படி தரையிலிருந்து இயக்கப்படுகிறது மற்றும் விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து இயக்கப்படுகிறது என்பது போல சீனாவின் 2வது 5வது தலைமுறை விமானமும் கப்பல்களிலும் இருந்து இயக்கப்படும், அதே நேரத்தில் தரையிலிருந்தும் இயக்கப்படும் என்ற ரீதியில் தயாரிக்கப்படுகிறது என்ற தகவல் இப்போது சீன ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. சீனாவின் முதலாவது 5வது தலைமுறை விமானமான J-20 விமானத்தை சீன விமானப்படை மட்டுமே இயக்குகிறது. வேறு எந்த நாட்டுக்கும் அந்த விமானம் கொடுக்கப்பட்டதில்லை. அமெரிக்கா எப்படி தனது F-22 விமானத்தை தானே சொந்தமாக இயக்கியதோ அதே போல J-20 விமானத்தை சீன விமானப்படை மட்டுமே இயக்கியது. அமெரிக்காவின் 2வது 5வது தலைமுறை விமானமான F-35 விமானம் பல நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டது. சீனாவும் தமது 2வது 5வது தலைமுறை விமானத்தை மற்றொரு நாட்டுக்கும் கொடுக்கப் போவதாக கூறியிருந்தது. அந்த நாடு பாகிஸ்தான். தற்போது தரை சார்பு 5வது தலைமுறை விமானமாக உருவாக்கப்படும் அந்த விமானமும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படுமா இல்லையா என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை. அதே நேரத்தில் பாகிஸ்தானிடம் விமானம் தாங்கி கப்பல் எதுவும் கிடையாது. அதனால் இப்போது சீன ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவல், சீனா தமது 2வது 5வது தலைமுறை விமானமான J-35 விமானத்தை கப்பல்களில் இருந்தும் இயக்கும், தரையிலிருந்தும் இயக்கும். அதே விமானம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும் போது அது தரை சார்பு 5வது தலைமுறை விமானமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. எந்த ஒரு விமானத்தையும் தயாரிக்கும் போது அதை தரையில் வைத்து இயக்குவதா அல்லது விமானம் தாங்கி கப்பலின் மேல்தளத்தில் வைத்து இயக்குவதா என்பதில் முடிவு எடுக்கப்பட்டு அந்த விமானத்தின் டிசைனிங்கில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். முக்கியமாக விமானத்தின் இறக்கைகள் மற்றும் முன்புற லேண்டிங் கியரில் பெரிய வேறுபாடு இருக்க வேண்டும். அதற்கு காரணம், தரை சார்பு விமானமாக இருந்தால் மிக நீளமான ரன்வேயில் அந்த விமானத்தை தரையிறக்க முடியும். ஆனால் விமானம் தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் அந்த விமானத்தை தரையிறக்க வேண்டுமானால் அதற்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவு நீளமான ரன்வே தான் கிடைக்கும். ஏனென்றால் விமானம் தாங்கி கப்பலின் மேல்தளம் முடிவதற்கு முன் விமானம் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். இங்கு நாம் குறிப்பிட வேண்டிய முக்கியமான விஷயம், இதற்கு முன்பு வெளியான புகைப்படமும் சரி, தற்போது வெளியாகியுள்ள புகைப்படமும் சரி, இரண்டுமே முழுமையான விமானங்கள் அல்ல. இவை மாதிரி விமானங்கள் அல்லது புரோட்டோடைப். 2 புகைப்படங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சில வேறுபாடுகள் இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. அந்த வேறுபாடுகளை வைத்துத்தான் முதலில் வெளியானது விமானம் தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் வைத்து இயக்கப்படும் விமானம் என்றும், தற்போது வெளியாகியுள்ள புகைப்படம் தரை சார்பு 5வது தலைமுறை விமானம் என்றும் கூறுகிறார்கள். இப்போது திரையில் தெரியும் புகைப்படத்தை பாருங்கள். முன்பு வெளியான புகைப்படத்தையும் தற்போது வெளியான புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் விதத்தில் இரண்டையும் இணைத்திருக்கிறோம். இதில் தெரியும் முக்கியமான வேறுபாடு விமானங்களின் இறக்கையில் உள்ளது, அதாவது விங். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம், விமானம் தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் வைத்து இயக்கப்படும் விமானங்களுக்கும் தரை சார்பு விமானங்களுக்கும் இடையே இறக்கைகளில் வேறுபாடு இருக்கும் என்று. இப்போது வெளியான புகைப்படத்தில் செங்குத்து வால் பகுதி, அதாவது ஹாரிசான்டல் டெயில் சர்ஃபேஸ், இறக்கை மேற்பரப்பில் வெட்டுவதை காணக்கூடியதாக உள்ளது. தட்ஸ் கட் இன்டு த விங்.
அப்படி பார்க்கும்போது இரண்டு மேற்பரப்புக்கும் இடையே ஒரு சிறிய வேறுபாடு காணப்படுகிறது. இந்த கோணங்களை வைத்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கூறிவிடலாம். ஒரே ரக விமானமாக இருந்தால் இப்படி இரண்டு புரோட்டோடைப் விமானங்களை தயாரிக்க மாட்டார்கள். இரண்டுக்கும் இறக்கைகளில் வேறுபாடு இருக்கும் காரணத்தால் தான் புதிதாக வெளியாகியுள்ள புகைப்படம் தரை சார்பு 5வது தலைமுறை விமானம் என்று கூறப்படுகிறது. இப்போது சீனாவின் 2வது 5வது தலைமுறை விமானத்தின் உடல் பகுதி வடிவமைப்பில் fuselage designing ஒரு ஒப்பீட்டை பார்க்கலாம். இப்போது திரையில் தெரியும் புகைப்படம் அந்த வேறுபாட்டை காட்டுகிறது. இதில் மேலே உள்ள விமானம் தரை சார்பு விமானம், கீழே உள்ளது விமானம் தாங்கி கப்பலின் மேல்தளத்தில் வைத்து இயக்கப்படும் விமானம். அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானத்தில் விமானம் தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் வைத்து இயக்கப்படும் F-35C விமானத்துக்கும் தரை சார்பு F-35A விமானத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம், F-35C விமானத்தின் விங் ஏரியா தரை சார்பு F-35A விட பெரிதாக இருக்கும். அதே பாணியில்தான் சீனாவும் தமது 2வது 5வது தலைமுறை விமானத்தை வடிவமைத்துள்ளது. விமானந்தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் வைத்து இயக்கப்படும் விமானம் விமானந்தாங்கி கப்பலின் மேல்தளத்தை அண்மிக்கும் போது, அதாவது தரையிறங்க வரும்போது குறைந்த வேகத்தில் வர வேண்டும். குறைந்த வேகத்தில் வர வேண்டுமென்றால் அதன் விங் ஏரியா பெரிதாக இருக்க வேண்டும். இங்கு F-35 விமானத்துக்கும் இவர்களது J-35 விமானத்துக்கும் இடையே முக்கிய வேறுபாடு ஒன்றை காணக்கூடியதாக உள்ளது. அமெரிக்க விமானத்துக்கும் சீன விமானத்துக்கும் இடையே லேண்டிங் கியரில் வேறுபாடு உள்ளது. முக்கியமாக முன்புற லேண்டிங் கியர், அதாவது நோஸ் வீல், சீன விமானத்தில் ஒற்றை நோஸ் வீலாக இருக்கிறது. ஆனால் F-35 விமானத்தில் அது 2 வீலாக இருக்கும். எப்போதுமே விமானம் தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் இறக்க வேண்டிய விமானங்களின் லேண்டிங் கியர் இடை கூடிய கடினமான லேண்டிங் கியராக இருக்க வேண்டும். தட்ஸ் ஹெவியர் லேண்டிங் கியர். ஆனால் இவர்கள் ஏன் ஒரு சிங்கிள் நோஸ்வீல் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு விளக்கம் ஏதுமில்லை. அதே நேரத்தில் இங்கு வெளியான புகைப்படங்கள் தெளிவான புகைப்படங்களாக இல்லை. அதனால் அதற்கான காரணத்தை தெளிவாக கூற முடியவில்லை. சீன விமானத்தின் தயாரிப்பு நிறுவனம் ஷென்யாங் அவர்கள் முதலில் தயாரித்த விமானம் தாங்கி கப்பல் மேல்தளத்தில் வைத்து இயக்கப்படும் விமானம் முழுமையான தயாரிப்புக்கு போவதற்கு முன் எதற்காக தரை சார்பு இந்த விமானத்தை தயாரித்தார்கள் என்பதற்கும் விளக்கம் கிடையாது. அது பெரும்பாலும் வெளிநாட்டு விற்பனைக்காக தயாரிக்கப்பட்ட பதிப்பாக இருக்கலாம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பாகிஸ்தான் விமானப்படையின் தளபதி எண்ணிக்கை குறிப்பிடாத FC-31 விமானங்களை வாங்கப் போவதாக அறிவித்திருந்தார். சீனாவை பொறுத்தவரை அவர்கள் தயாரிக்கும் விமானங்கள் வெளிநாடுகளில் விற்பனையாவது மிக மிக குறைவு. அமெரிக்க விமானங்கள் விற்பனையாவது போல சீன விமானங்கள் அதிக எண்ணிக்கையிலான நாடுகளில் விற்பனை செய்யப்படுவதில்லை. ஆனால் 5வது தலைமுறை விமானம் என்று வரும்போது அதில் கதை மாறுபடுகிறது. காரணம் 3 நாடுகள்தான் 5வது தலைமுறை விமானத்தை இப்போது தயாரித்துள்ளார்கள். அமெரிக்கா தமது 5வது தலைமுறை விமானத்தை அனைத்து நாடுகளுக்கும் விற்கப் போவதில்லை. பல நிபந்தனைகளுடன் தமது நெருங்கிய நட்பு நாடுகளுக்கு மட்டுமே அவர்களது F-35 விமானத்தை விற்கிறார்கள். நிபந்தனைகளின் அடிப்படையில் துருக்கியை கூட அவர்களது 5வது தலைமுறை விமான திட்டத்திலிருந்து விலக்கி வைத்துள்ளார்கள். ரஷ்ய தயாரிப்பு 5வது தலைமுறை விமானம் Su-57 அதன் நிஜ மதிப்பை விட விலை அதிகமான விமானம் என்று கூறப்படுகிறது. இதனால் வெளிநாட்டு விற்பனைக்காக சீனாவால் ஒரு 5வது தலைமுறை விமானத்தை தயாரிக்க முடிந்தால், அதை Su-57 விமானத்தின் பாதி விலைக்கு விற்கவும் முடிந்தால் பல வெளிநாடுகள் அந்த விமானத்தை வாங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. அந்த அடிப்படையில் தான் விமானம் தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் வைத்து இயக்கப்படும் விமானம் முழுமையாக தயாரிக்கப்படுவதற்கு முன் தரை அடிப்படையிலான 5வது தலைமுறை விமானத்தையும் அவர்கள் தயாரிக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இது ரஷ்யாவின் வர்த்தக திட்டம்தான். ரஷ்யா தமது 5வது தலைமுறை விமானம் Su-57 விமானத்தை வேறு எந்த ஒரு நாட்டுக்கும் விற்க முடியவில்லை. அந்த விமான தயாரிப்பு திட்டத்தில் ஆரம்ப கூட்டாளியாக இந்தியா இருந்தது. ஆனால் அந்த திட்டத்திலிருந்து இந்தியா ஒதுங்கிவிட்டது. அதன் பின்னர் துருக்கிக்கு அந்த விமானத்தை விற்கும் முயற்சியில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இறங்கினார். அதற்காக துருக்கி ஜனாதிபதி எர்டோகனை அழைத்துச் சென்று அந்த விமானத்தையும் காட்டினார். ஆனால் துருக்கி அந்த விமானத்தை வாங்கவில்லை. அதற்கு காரணம் அதன் விலை அதிகம் என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. அந்த நேரத்தில் தான் ரஷ்யா மற்றொரு திட்டத்தோடு வந்தது.
Su-57 விமானத்தின் மலிவு பதிப்பாக Su-75 செக்மேட் என்ற விமானத்தை வடிவமைத்து அதன் மாதிரியையும் வெளியிட்டார்கள். அந்த விமானம் ஏற்றுமதிக்கு மட்டுமென்று கூறப்பட்டது. இருந்தபோதிலும் எந்த ஒரு நாடும் அந்த விமானத்தை வாங்க முன்வரவில்லை. அதற்கு காரணம், அந்த விமானத்தை வாங்குவதென்றால் அதன் தயாரிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். 5வது தலைமுறை விமானம் ஒன்றை தயாரிப்பதற்கான செலவு மிக மிக அதிகம். அதனால் கூட்டு தயாரிப்பாளர் ஒருவர் தேவை என்ற நிலை ரஷ்யாவுக்கு காணப்பட்டது. Su-75 செக்மேட் விமானத்தை ரஷ்யாவுடன் இணைந்து தயாரிக்க கூட்டு தயாரிப்பாளராக ஐக்கிய அரபு அமீரகம் யோசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதற்கிடையே ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனில் ஒரு யுத்தத்தை தொடங்கிய காரணத்தால் ஐக்கிய அரபு அமீரகம் அந்த திட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டது. இப்போது இந்த விஷயத்தில் ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. குறைந்த விலையில் ஒரு 5வது தலைமுறை விமானத்தை யாராவது விற்க முன் வந்தால் அதை பல நாடுகள் வாங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. ரஷ்யாவால் உடனடியாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி உக்ரைன் யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக சீனா புதிதாக இந்த தரை சார்பு 5வது தலைமுறை விமான திட்டத்துடன் வந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். சீனா எல்லா விஷயங்களிலும் அமெரிக்காவோடு போட்டி ஓடுகிறது. ஆனால் விமான தயாரிப்பு என்று வரும்போது அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவுடன் சீனாவால் போட்டி போட முடியவில்லை. பயணிகள் விமான திட்டம் ஒன்றையும் சீனா ஆரம்பித்தது. ஆனால் அந்த விமானத்தை வாங்க சீனாவின் விமான நிறுவனங்களே கூட தயங்குகின்றன. அப்படியான சூழ்நிலையில் கைவசம் மலிவு விலையில் ஒரு 5வது தலைமுறை விமானம் இருக்கிறது. ரஷ்யாவை போல அந்த விமானத்தை வாங்குவதற்கு அதன் தயாரிப்பு திட்டத்திலும் இணைந்து கொள்ள தேவையில்லை. அமெரிக்காவைப் போல எந்த நிபந்தனையும் போடப்போவதில்லை என்ற ஒரு ஆஃபருடன் சீனா வந்தால் அந்த விமானத்துக்கு வெளிநாடுகளில் வரவேற்பு அதிகம் என்று சீனா நினைத்திருக்கலாம். இப்படி ஒரு 5வது தலைமுறை விமானம் தயாரிக்கப்பட்டால் அந்த விமானத்தை உத்தரவாதமாக வாங்குவதற்கு ஒரு நாடு உண்டு. அது பாகிஸ்தான். அவர்கள் அந்த விமானத்தை வாங்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள். சீனாவால் அந்த விமானத்தை நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு விற்க முடியும். அதற்கு காரணம், அந்த விமானத்தை வாங்குவதற்கு பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்க போவதும் சீனாதான். அதனால் பாகிஸ்தானை ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்து உலகின் 5வது தலைமுறை விமான சந்தையை பிடிக்க நினைக்கிறது சீனா. முதலில் விமானம் தயாராகட்டும், அதன் பின்னர் அது 5வது தலைமுறை விமானம் என நிரூபிக்கப்படட்டும். அதன் பின் அதன் விற்பனை எப்படி போகிறது என்று பார்க்கலாம்.